வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கரகரன்னு வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைன்னா கூட. சரிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன புது விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் விடுபடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குணாதிசயத்தை பற்றியே நம்ம பேசுவோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களோட ராசிக்கு என்னென்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். வாங்க, மாசி மாதம் எந்த மாதிரி ஒரு நட்சத்திர அதிபதியில் எந்த மாதிரி கிரகத்தோட சாராம்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதம் பிறகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 343 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியோட சாராம்சம் வாங்கி சனியோட தசா இருப்பிலேயே மீன ராசியில இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் காலபுருஷ சக்கரத்தின்படி. அப்ப மேச ராசியில குரு உட்கார்ந்துடுறாரு. அதுவே 6ஆம் பாவகமான காலபுருஷ சக்கரத்தின்படி 6வது கிரகமான 6வது ராசியான கன்னி ராசியில பார்த்தோம்னா கேது உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறோம். அந்த மகர ராசியில பார்த்தோம்னா 4 கிரகங்கள் அடைவடைஞ்சிடுறாங்க. அந்த 4 கிரகங்கள் சொல்றப்போ பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே அங்க உட்காந்துடுறாங்க. கும்ப ராசியில சனி உட்காந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா மீன ராசியில இந்த மாசம் பிறக்க கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப சந்திரனாகட்டும் சரி, ராகுவாகட்டும் சரி அங்க உட்காந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேர 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பாவத்துல உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதியே பார்த்தோம்னா சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அந்த சூரியன் பார்த்தோம்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளோட கிரகத்துல இருந்து புதனும் பயிற்சி ஆயிடுவார். அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட பாவகாதிபதியான பயிற்சிகள் ரொம்ப நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளோட மகர ராசியில இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி வரும். மொத்தத்திலே இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா இவங்க மட்டும்தான் இந்த விதமான கிரகத்தோட மாற்றங்கள்ல தான் இந்த மாசம் செயல்பட போகும். இப்போ மேக்சிமமா நம்ம ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கடைசியா இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியோட பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மகரத்துல செவ்வாய் இருப்பாரு. கும்பத்துல பார்த்தோம்னா சூரியன், சுக்கரன், சனி இவங்க 3 கிரகங்கள் அடைவடைஞ்சிருவாங்க. கடைசியில மீனத்துக்கு பார்த்தோம்னா புதன் உட்காந்துருவாரு, ராகு உட்காந்துருவாரு. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதம் கடைசியில் பரிவர்த்தனையாகி பரிகாரமாகி அங்கே அந்த இடத்துல பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றங்களாக உட்காந்துருவார். இப்போ இவங்களோட மாற்றங்களான நினைவுகள் பார்த்தோம்னா இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாசத்துல இருக்க போகுது. சரி, இந்த கிரகத்தோட அமைவுகள் வச்சு கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீனராசி கிட்டத்தட்ட எல்லா ராசியிலையும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு பக்குவமான ராசி, ஒரு அமைதியான ஒரு பக்குவமான ஒரு ஸ்தான பலத்தை அமைச்ச ராசி, ஒரு முன்னோர்களோட பலமோட இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தோம்னா இந்த மீன ராசிக்காரங்க அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம்னா ஒரு நம்மளுக்கு முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட ஒரு பாவகத்தை அமைஞ்ச மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி பாருங்க, நம்ம தாத்தா மாதிரி இருக்கு, பாட்டி மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களை பார்த்து சொல்லுவோம். அப்போ அவங்களோட நடைமுறைகள் செய்முறைகள் பார்த்தோம்னா நம்ம பூர்வீகத்தை சம்மந்தப்பட்டு இருக்கு. அந்த பூர்வீகம் ஏன் சம்மந்தப்பட்டு இருக்குன்னா உங்க ராசியாதிபதியான குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலம்னால. அதே மாதிரி அவர் ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை விட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க. அப்ப அதிகமா டிராவல் பண்றதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசியாதிபதியா இருப்பாங்க. அவங்க பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்தது பார்த்தோம்னா ஒரு சில இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய தொழிலை அமைச்சுக்குவாங்க. அப்படி இல்லையா, ஒரே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ஒரு டிராவலை லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டூரு போகிறதுக்கோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ இந்த மாதிரி அதிகமா டிராவல் அடிக்டா இருப்பாங்க. அப்ப அந்த விதமான ராசியாதிபதி பார்த்தோம்னா ஒரு இந்த 7 சனி அப்படின்னு சொல்றப்போ பார்த்தோம்னா ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். உங்களோட ராசிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ராகு பார்த்தோம்னா அவர் கூட இணையற கிரகமா இந்த மாச கடைசியில புதனும் சேர்ந்துருவார்.
அப்ப அந்த புதன் சேர்றப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு பகைவரான ஒரு புதன் வந்து பார்த்தோம்னா உங்க இடத்துல உட்கார்ந்து நீச்சம் அடையிறப்ப வந்து பார்த்தோம்னா எதனாச்சும் உங்களை சார்ந்த சிக்கல்கள் கொடுக்கும். உங்க ரிலேஷன் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, உங்க செய்யக்கூடிய தொழில் ஆகட்டும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, எதனாச்சும் ஒரு பின்னணிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஏன்னா ஒரு புத்திக்காரகனா புதன் சொல்லுவாங்க. ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு புதன் சொல்லணும். உங்களோட ராசிலேயே வந்து புதன் வந்து நீச்சத்துல உட்கார போறாரு அப்படின்னு சொல்றப்ப படிக்கிற பசங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க படிக்கிற விஷயத்துல. ஏன்னா அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தோம்னா ரொம்ப பர்சனலைஸா எடுத்துக்குவாங்க. ரொம்ப பர்சனலா போயிடும். அப்போ வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க, நல்லா மார்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மார்க் குறையுது. எனக்கு எதனாச்சும் உடல்நிலை சரியில்லாம போகுது. அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. அப்போ ரொம்ப நாளா வந்து ஷெட்யூல்டா இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கையோ இல்லை எக்ஸாம்ஸையோ இந்த மாதிரி விஷயங்களையும் என்கிட்ட அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலைகள் உற்பத்தி பண்றது. இப்போ எவ்வளோ நாலேஜஸ் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஞாபக மருதியை கொடுக்கறது, எழுத முடியாத சூழ்நிலை கொடுக்கறது, இந்த வருமான பாதிப்பு வந்து பார்த்தோம்னா இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒருவங்களுக்கு இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் பார்த்த விஷயங்களுக்கு ஒரு பின்னணிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து இந்த மாதிரி நேர காலங்களில் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பாச்சு நம்ம ஒரு பச்சை பயிறு இந்த பச்சை பயிறு வந்து ஒரு அந்த ஊற வச்சு அந்த கட்டி அந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க இந்த முளை கட்டி அதில் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பரிகாரமாகவும் மாறும். அப்போ படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு பலமாகவும் ஆக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு மீன ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த ஏழரை ஒரு பக்கம் இப்போதான் ஆரம்பிச்சு ஒரு சில வேலைகள் செய்துட்டு இருக்கு. உங்களோட ராசியில உட்காரக்கூடிய புதனும் நீச்சமாக போறாருங்க இந்த மாசம் கடைசியில. அது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஆனா அந்த மாசத்துக்கு மேல கடைசி 25ஆம் தேதிக்கு மேல ஒரு சில ஒரு நாட்கள் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா மாறும். அப்ப அதிகமா ஒரு பச்சை சார்ந்த விஷயங்கள், அதாவது உணவுல பச்சை கலர்ல அதிகமா எடுத்துக்கிற மாதிரி, இல்ல சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு சொல்றப்ப பச்சை பயிறு அதிகமா எடுத்துக்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அது ஒரு பரிகாரமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை ஒரு கோயில் குளங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா கூட உங்களுக்கு தேவைப்பட்ட பக்கத்துல எதனாச்சும் ஒரு கோயில்கள் இருக்கு, ஒரு அம்மன் சார்ந்த ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றதோ, இல்லை உங்களோட பூர்வீக சம்பந்தப்பட்ட உங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யறதுக்கான வழிபாடுகள் இருந்தோ தாராளமா செய்றீங்க. அதுக்கான ஒரு பலம் உங்களுக்கு சப்போர்ட் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே நம்ம ஒரு புதுசா ஒரு சமுதாயத்துல ஒரு அரசியல் நினைக்க போறோம், இல்லை ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு நடுத்தரமான இல்லை ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு டீம் லீடரோ டீம் ஹெட்டாவோ உட்கார போறாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்மளோட விஷயம் நம்மளோட ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு ஒரு பின்னணிவை ஏற்படுத்துறதுக்கும் டிராபேக்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முன்னாடியே வந்து பயன்படுத்திக்கங்க. அதுவே இந்த மாசத்துல வந்து பார்த்தோம்னா கடைசியா ஒரு 25ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு புதன் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஓரளவுக்கு இந்த புதன் பயிற்சி வந்து சீக்கிரமா ஆயிடுவாங்க. ஆனா அந்த புதன் பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்றது நல்லது. இப்ப வேண்டாம், இல்ல இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 5 நாளாக்காச்சும் நம்ம அது ஒரு தள்ளி வைக்கிறதுங்கிறது பலம் சேர்த்து கொடுக்குங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரியே ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறது, பாதத்தை கொடுக்கறது, வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் இத்தனை நாள் நல்லா இருந்தாலும் இதுக்கு மேல ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமான பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான ராசி இந்த மீன ராசி கிடையாதுங்க. எப்படியா இருந்தாலும் அதுல நழுவி வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் ரூட்டுகள் எப்பயுமே கண்டுபிடிச்சுதான் வச்சிருப்பாங்க. ஒரு எலிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு உள்ளார போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வெளியில வர்றதுக்கு இன்னொரு வழி இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. அந்த மாதிரி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எதனாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா கூட 2 விதமான பிளான்ஸ், 2 விதமான ஒரு பலம், 2 விதமான ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க. இப்ப எதனாச்சும் ஒரு வகை இந்த வகையில இல்லைன்னா இன்னொரு வகையில வந்து பார்த்தோம்னா ஒரு சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ராசியா அமைச்சுக்குவாங்க. மேக்சிமம் இது ஒரு டிபெண்டான ஒரு ராசியா கூட இருக்கும். அப்ப டிபெண்ட் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து ஒரு அப்பாவை சார்ந்தோ அம்மாவை சார்ந்தோ இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டை சார்ந்தோ இல்லை நம்மளோட கம்பெனியோட பேக்ரவுண்ட்லயோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பலமோட ராசியா இருக்கக்கூடிய ராசி சொல்றப்ப இந்த மீன ராசியா இருப்பாங்க. யாருமே பகைச்சிக்க மாட்டாங்க. அப்ப ஒரு சண்டை சச்சரவு பண்ணிக்கிறதுக்கு பகைச்சிக்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு எஸ்டேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி விஷயத்துல இடம் கொடுக்கவே மாட்டாங்க அந்த மீனராசிக்காரங்க. ஸோ இதே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான். இதை கம்பல்சரி இதை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். நன்றி.